இந்தியாவோட வளர்ச்சி நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்தியாவோட எக்கனாமிக் லெவல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3வது இடத்துலேருந்து 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணமே இந்தியாவிலேருந்து வெளிநாடுக்கு போடுற பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கண்ட்ரிகள் நம்ம இந்தியாவோட பொருட்கள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பேண்டை பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஜப்பானுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட மேங்கோஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா மேங்கோவில் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. சைனா பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட ரைஸை பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ரைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மால்தீவ்ஸ், நேபாள் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்பைசிஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ட்ரேட் மார்க் வேர்ல்டு லெவலில் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. இதுக்கு முக்கியமான காரணமே நம்மளோட இந்தியாவோட குவாலிட்டி, இந்தியாவோட பொருட்களில் குவாலிட்டி குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதையெல்லாம் எப்படி சரி பண்ணி இந்தியாவோட பொருளாதாரத்தை எப்படி உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. மற்ற நாடுகள்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னேறிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம நாடு பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கு. முக்கியமான காரணமே நம்ம ஹிட்ட டீம் ஒர்க் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கணுங்களா.